அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாங்கள் இறையன்பு அவர்கள் எழுதின சிம்மாசன சீக்ரெட் என்று சொல்கிற இந்த புத்தகத்தை பற்றி பார்க்க போகிறோம். முதலாவது இறையன்பு அவர்களை அறிமுகப்படுத்தணும். இவர் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி, தமிழ்நாட்டை சேர்ந்தவர். இவர் ஒரு ஐஏஎஸ் அதிகாரிக்கு புறம்பா இவர் நிறைய புத்தகங்களை படிச்சுக்கிறார். இவர்கிட்ட ஸ்பீச்சை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் ஒரு ஆச்சரியமாக இருக்கும். நாங்கள் இதுவரைக்கும் நான் நினைக்கிறேன் அவர் ஒரு 10,000 புத்தகத்துக்கு மேலே அவர் படிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். அவர் அறிவுரைகளை கூட சொல்லியிருக்கிறார். ஒரு மனுஷன் தன் வாழ்க்கையில் சாகரத்துக்கு முன்னுக்கு ஆக குறைஞ்சது 10,000 புத்தகமாவது படிச்சிருக்கணுமென்ற ஒரு சிந்தனையுடைய மனிதன். அதை விட எல்லாத்துக்கும் மேலாக ஒரு அறிவாளி என்றதோட ஒரு நல்ல ஒரு பண்பான ஒரு மனிதன். அவர் எழுதின புத்தகம் தான் இந்த சிம்மாசன சீக்கிரட் என்ற புத்தகம். இந்த புத்தகம் எதை பற்றி சொல்லுறேன்டா, முக்கியமாக தலைமைத்துவ பண்பு உடைய ஒரு ஆளுக்கு என்னென்ன பண்புகள் இருந்தால் அவர் தலைமைத்துவத்தில் சிறந்தவராக வெளியிட முடியும் என்றதான் இந்த புத்தகம் சொல்லுது. இந்த புத்தகத்தில் விழிப்புணர்வு, சரியான முறையில் எப்படி பேசுறது, துணிவோடு இருக்கிறது, இப்படியாப்பட்ட சின்ன சின்ன விஷயங்களை இந்திய தலைவர்களுடனும், உதாரணத்துக்கு காந்தி, நேரு, அம்பேத்கர், அதை விட வெளிநாட்டு தலைவர்கள் பிடல் காஸ்ட்ரோ, ஆபிரகாம் லிங்கன், ஹிட்லர், இப்படியாப்பட்ட ஆக்களுக்கு இருந்த சிறப்பியல்புகளையும் ஒவ்வொரு பகுதியிலையும் தலையங்கத்துக்குள்ள கதைச்சிருப்பார். உதாரணத்துக்கு விழிப்புணர்வுகளை நாங்கள் நண்பர்கள்ட்ட நாங்கள் பிள்ளைங்களை அவை நம்பி எல்லா கதையையும் கதைச்சிடுவோம். அப்படி கதைக்கிறதால ஒரு நாங்களுக்கு பிளவு ஏற்படைகளை என்ன பிரச்சனை வர வேண்டும், அல்லது பேச்சு எவ்வளவு சுருக்கமாக இருக்கணும், சரியான முறையில் இருக்கணும்ன்றதுக்கு ஆபிரகாம் லிங்கன் ஸ்பீச் பை த பீப்புள், ஃபார் த பீப்புள், டு த பீப்புள் என்ற உலகத்தின் மிகச்சிறந்த ஸ்பீச்சை பற்றி அதில் சொல்லியிருப்பார். இதே மாதிரி டைம் மேனேஜ்மெண்ட்டையும் டைம்லி மேனேஜ்மெண்ட்ன்றதை பற்றியும் காய்ச்சிருப்பார். முடிவெடுக்கிற இயல்புகளில் உடனே சில விஷயங்களுக்கு முடிவெடுக்கணும் வேண்டும், சில விஷயங்களை வடிவாக தாமதித்து முடிவெடுக்கலாம்னு சொல்லியும் இன்னொரு ஆச்சரியமான விஷயத்தை சொல்லியிருப்பார். யாருமே சொல்லாத விஷயம், சில விஷயங்களை முடிவே எடுக்காம விடுறதால அந்த விஷயங்கள் தானாவே அந்த பிரச்சனை தீரும் என்ற மாதிரி. ஆனால் சின்ன சின்ன விஷயங்களை தலைவர்கள வாழ்க்கையிலிருந்து உதாரணம் காட்டுவதன் மூலம் மிக சுருக்கமாக எழுதியிருப்பார். சின்ன புத்தகம், மாணவர்களும் படிக்கலாம், படிக்க தொடங்குறார்களுக்கும் நல்ல ஒரு புத்தகம். சிம்மாசன சீக்ரெட் வேண்டி வாசிக்க மறந்துடாங்க. நன்றி.